Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சுபாசா தான் வந்து கேம்ல பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் இப்ப பாயிண்ட் எடுத்தான். இவனை மட்டும் லாங் ஷாட் அடிக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிஃபெண்டர்ஸ் டக்குன்னு அவன் பக்கத்துல ஓடி வராங்க. இதுதான் எனக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்தோடனே சுபாசா வந்துட்டு பாஸா மாத்தி கோஜிரோ கிட்ட கொடுத்துறான். ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரீம் காம்பினேஷன் வந்துட்டு நடக்க போகுது. கோஜிரோ வந்துட்டு பால கீழே கூட விடாம அப்படியே வந்துட்டு டைகர் ஷாட்டை கிக் பண்றான். இந்த ஒரு பாலுக்குமே வந்து கோல் கீப்பரால ரியாக்ட் கூட பண்ண முடியல. அப்படியே செல்ல மாதிரி தான் நிக்கான். பால் கோலுக்குள்ள ஈஸியாவே விழுகுது. சூப்பர் ஷாட்ரா கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் பாராட்டுறா. நீ வந்துட்டு நல்லாவே பாஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோவும் சொல்றான். சுபாசா தான் வந்துட்டு ஜப்பான் டீமுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுக்கறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வாகபாய்சி சொல்றான். இந்த நம்பர் 9 ஷாட் வந்து நம்ம கூட லேண்டதோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செனேட்டர் சொல்றான். இப்போ முயற்சி டீம் வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஃபாஸ்டா முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசாவே வந்து நான் போய் அவங்கள டிஃபெண்ட் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓட பாக்குறான். அப்ப மார்க்ஸம் வந்துட்டு இல்ல சுபாசா நீ வந்துட்டு இங்க வரக்கூடாது, இது எங்களோட டியூட்டி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வரான். வாங்கடா ஜீட்டோ சோடா இசிசாக்கி நம்ம போய் ஸ்டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸம் வந்து 3 பேரையும் கூட்டு போறான். ஜீட்டோ கிட்ட இருக்க ஒருத்தன் வந்து பால் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஜீட்டோ வந்து அந்த பாலை கிக் பண்றான். பால் வந்து ரொம்ப ஹைட்டா பறக்குது. அந்த பால் முயற்சி டீம் பிளேயர் ஒருத்தன் தான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். என்னோட ரேசர் ஷாட் இப்ப எப்படி நீ தரக்கன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரேசர் அட்டாக் பண்றான். பட் அதையும் வந்து இவன் டாச் பண்ணி வந்துடுறான். அடுத்து இசிசாக்கி முன்னாடி வந்தோடனே இவன் வந்து இன்னொரு டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவனுமே பால் வந்தோடனே கீழே பிச் பண்ண கூட விடாம டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். என்ன தாண்டி ஜப்பான் டீம் கிட்ட இருந்து உங்களால அவ்வளவு சீக்கிரம் ஸ்கோர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமுசா அந்த பால் அசால்ட்டா கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே அவன் பால் தூக்கி மார்க்ஸியமா கிட்ட கொடுக்குறான். மார்க்ஸியமா கிட்ட இந்த வாட்டி 3 டிஃபெண்டர்ஸ் நின்னு எப்படியாவது பால் ஸ்டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ட்ரை பண்றாங்க. மார்க்ஸியமா ரொம்ப நேரமா போராடி அவங்க கிட்ட பால் கொடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கிடைச்சோனே பால் டாகசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டாகசி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் உள்ள வந்து டேக்கிள் பண்ணி பால் ஸ்டீல் பண்ணிடுறான். அவங்க இதுல ஒரு 2 பிளேயர்ஸ் காம்பினேஷன் பிளேவை போட்டு டச் பண்ண ட்விட்ஸ் ஏமாத்திட்டு முன்னாடி வந்துறாங்க. இப்ப பால் வந்துட்டு கோலுக்கு பக்கத்துல கொடுத்துறான் ஒரு பிளேயர். அவங்க கேப்டனும் இந்த பக்கம் மார்க்ஸியமா ஜீட்டோ 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க கேப்டன் வந்துட்டு ஃபர்ஸ்டா பால் ரீச் பண்ணி தலையில தட்டி விட்டுறான். அந்த பால் கோலை நோக்கி கார்னர்ல போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வாகசிம்ஸ் வந்துட்டு பறந்து வந்து அவனோட கராத்தே மூவ கொடுத்து பால் தடுத்து விட்டுறான். அந்த பால் வந்துட்டு திரும்ப முயற்சி பிளேயர் கிட்ட தான் போகுது. அவன் வந்துட்டு கோலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸியா ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்துட்டு பாஸ் ஆமத்தி பின்னாடி இருந்த ஒருத்தன் கிட்ட கொடுக்குறான். முயற்சி டீமோட ஏ ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு இந்த வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார்னர்ல வாகசிம்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல இருக்க கார்னர் நோக்கி பால் கிக் பண்றான். வாகசிம்ஸ் வந்து திரும்ப வந்துச்சு இந்த கோலை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு சைடு கோல் போஸ்ட்ல இருந்து ஆப்போசிட் சைடு பறந்து வந்து பால் கேட்ச் பண்றான். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் டீம் தான் 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. இப்போ ஜப்பான் டீம் லாக்கர் ரூம்குள்ள வந்தோடனே மீகாமி வந்துட்டு இப்போதைக்கு நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, இதே மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் சுபாசா உள்ள வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அதுக்கு சுபாசாமே வந்துட்டு அப்பலாம் ஒண்ணும் இல்ல, ஜெர்மனிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒருத்தருமே வந்துட்டு இண்டிவிஜுவலா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் தான் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் மிசிகியுமே வந்துட்டு கோச்சா அவர் வந்துட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு, அவருமே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சொல்றான். இசிசாக்கியுமே அதை நினைச்சு பார்த்துட்டு ஆமா நம்ம வந்துட்டு கோச் மிசிகிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு அவனு சொல்றான். நான் வந்துட்டு எல்லாருமே ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன், ஆனா சுபாசா நீ தான் வந்துட்டு எல்லாரோட பெஸ்ட் டைமே வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி சொல்றான். இப்போ நான் ஆசைப்படுறது எல்லாமே ஜப்பான் டீம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டே காட்டணும்ன்றதா அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி சொல்றான். கண்டிப்பா நம்ம வந்துட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா கோஜிரோ சொல்றாங்க. எல்லா பிளேயர்ஸும் ஒண்ணா இருக்கும்போது வாகசிம்ஸ் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். நேரா மீகாமி வந்துட்டு உன்னோட கை பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் ஜப்பான் டீமோட மெயின் கோல் கீப்பர், அதனால கடைசி வரை நான் ஜப்பான் கோலை ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் சொல்றான். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க வந்து அதே மாதிரி கண்டினியூஸா அட்டாக் பண்ணதான் செய்றாங்க. இருந்தாலும் வாகசிம்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை கேட்ச் பண்றான். அந்த பால் அவன் வந்துட்டு ஹைட்டா கிக் பண்ணி விடுறான். அது டாகசி கிட்ட போறதுக்கு முன்னாடி அவங்க டீம் பிளேயர் கரெக்டா எடுத்துறான். அவங்க திரும்பவும் பாலை கொண்டுட்டு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து அந்த பாலை தடுத்து விட்டுறான். இதெல்லாம் பழைய நான் கட்ஸ் பிளேயர்ஸ், அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச பிளேயர்ஸ் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க டிவில. மானப்ப மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. நான் வந்து இசிசாக்கியை பத்தி தான் நினைச்சு பாக்குறேன். நம்ம எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப அவன் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கா அப்படின்றத தான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம வந்துட்டு எல்லா கேம்ஸ்லயும் தோத்துக்கிட்டு மட்டும் தான் இருந்தான். நம்மளோட கேப்டனா வேற இசிசாக்கி தான் இருந்தான். இசிசாக்கிக்குமே வந்துட்டு ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். நாங்க எதுக்கு தோத்துக்கிட்டே இருக்கோம், நான் வந்துட்டு எப்ப ஸ்ட்ராங் ஆகுறது, நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி இருந்த இசிசாக்கி இப்ப அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஜப்பான் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி மெயின் டீம்ல உள்ள லேண்டுகிட்டு இருக்கான் அப்படின்றதை இவங்க எல்லாருமே ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேம்குள்ள இசிசாக்கி பக்கத்துல இருந்தவங்க தான் பால் இருக்குது, அவன் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். இவனுக்கு நேரம் ஒரு தும்மல் வந்துருது. அந்த தும்முற கேப்ல இவன் வந்து முன்னாடி ஓடி போயிடுறான். அவங்க ஓடி போய் கரெக்டா ஒரு கார்னர் நோக்கி ஷூட் பண்ணவும் செஞ்சுறாங்க. நல்ல வேளையா வாகசிம்ஸ் வந்து அதை கேட்ச் பண்ணிடுறான். நீ என்னடா இப்படி மேட்ச்க்கு நடுவுல தும்மிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சோடா வந்து அவனை திட்டுறாங்க. என்னை மனுஷன் கிடையாது, பொண்ணுங்க வந்துட்டு என்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். பேச்ச குறைச்சிட்டு ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்து பால் தூக்கி இசிசாக்கி கிட்ட கொடுக்குறான். இப்ப அவன் தான் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு கொண்டு வரான். இசிசாக்கி கிட்ட இருந்து அவங்க டீம் கேப்டன் டக்குன்னு பால் ஸ்டீல் பண்ணிடுறான். அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கொடுக்குற பாஸை இவன் உள்ள வந்து தடுத்து விட்டுறான். அந்த பிளேயர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அந்த பாலுமே வந்துட்டு சுபாசா கிட்ட வருது. அந்த நம்பர் 10 மட்டும் ஷூட் பண்ண விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபெண்டர்ஸ் வழக்கம் போல ஓடி வராங்க. சுபாசா எங்களுக்கு பாஸா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண டீம்ஸ் வந்து அந்த பாலை வாங்கிடுறாங்க. டாச் பண்ண டீம்ஸ் 2 பேருமே வந்துட்டு பக்காவா பாஸை கொடுத்து எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி ரொம்பவே முன்னாடி வந்துடுறாங்க. டாச் பண்ண டீம்ஸ் வந்துட்டு சுபாசா கிட்ட பாலை கொடுத்துறாங்க. இப்பவும் சுபாசா பக்கத்துல தான் 3 டிஃபெண்டர்ஸ் நிக்கிறாங்க. இப்படி அவங்க சுபாசா கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். கோஜிரோ நீட்டா அப்புறம் டாச் பண்ண டீம்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஷூட் பண்றதுக்கு. சோ அதனாலே ஜப்பான் டீமோட மெயின் பில்லரே வந்துட்டு சுபாசா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி நினைக்கிறாரு. அப்ப முயற்சி டீமோட கோல் கீப்பர் வந்து அந்த நம்பர் 9 ஷூட் பண்ண விட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால 3 டிஃபெண்டர்ஸ் கோஜிரோ பக்கத்துல வந்துடுறாங்க. கோஜிரோ எனக்கு பாஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். இவனுமே உடனே பாஸ் பண்ணிடுறான். சுபாசாக்கு பக்கத்துல வழக்கம் போல 3 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துடுறாங்க. சுபாசா வந்து ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேக் கிக் கொடுத்து அதை மார்க்ஸியமா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மார்க்ஸியமா வந்த வேகத்துக்கு அவனோட பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷாட் அந்த கிரவுண்ட ஒட்டியே பால் போகும் தெரியுமா, அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஷாட்டை கொடுத்து அடுத்த கோலை மேக்
பண்றான். கமெண்ட்ரியில இருக்கவங்க வந்துட்டு இந்த ஒரு ஷாட் வந்துட்டு ஈகிள் மாதிரி செம்ம ஃபாஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் மாக்ஸிமைக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இதுக்கு ஈகிள் ஷாட்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈகிள் ஷாட் அப்படின்னு இனிமே கூப்பிடுறான். இன்னும் கேம்ல 5 நிமிஷம் தான் இருக்குது, அதனால வாட்சன்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கே இப்ப சப்ஸ்டிட்யூட்ல உள்ள இருக்காங்க. நம்ம டீமோட ரெபுடேஷனே வந்துட்டு இதுல தான் இருக்குது, நம்ம வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்னு அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. ஃபர்ஸ்டா டாச்சிபானா ட்வின்ஸ் அவங்க இருந்து பால் ஸ்டீல் பண்றதுக்காக வராங்க. அவங்களோட ஏஸ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ஏமாத்திட்டு முன்னாடி வந்துடுறான். அடுத்து ஜீட்டோ பக்கத்துல வந்தோடனே அவங்க ஏஸ் வந்துட்டு அந்த பால் தூக்கி அவங்க கேப்டன் கிட்ட கொடுத்துறான். அவங்க கேப்டன் வந்துட்டு இதான் கரெக்டான டைம் போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஸ் கிட்ட மறுபடியும் பாஸ் கொடுக்குறான். ஆனா அந்த பாஸ் வந்துட்டு அந்த ஏஸ்க்கு போகல, அதுக்கு அடுத்திருக்க இன்னொரு பிளேயருக்கு போயிருக்குது. இவங்க வந்துட்டு இவனை பார்த்து ஏமாந்துட்டாங்க. அப்போ டிஃபென்ஸ் வேற சரியா இல்லையா, அதனால அந்த பிளேயருக்கு கொஞ்சம் வசதியா போச்சு. அதனால அவன் பாட்டுக்கு நல்ல பவர்ஃபுல்லா ஷூட் பண்ணிடுறான். பட் இந்த வாட்டி மோரிசைக்கு வந்து அதை விடல, பஞ்ச் பண்ணி விட்டுறான். அந்த பால் எடுக்கிறதுக்கு முயற்சி டீம் பிளேயர் ஒருத்தன் தான் பக்கத்துல ஓடி போய்கிட்டு இருக்கான். பட் அவனுக்கு அது வேலைக்கு ஆகல, அதுக்குள்ள நீட்டா வந்துட்டு அந்த பால் ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் இப்ப பால் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு டிஃபெண்டர்ஸ் அவன் பக்கத்துல வந்துறாங்க. அவன் உடனே பால் தூக்கி டாக்ஸி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த கேப்ல இவன் வந்துட்டு முன்னாடி ஓடி வந்துறான். டாக்ஸி வந்து திரும்பவும் நீட்டா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இவங்களோட காம்பினேஷன் பிளேவுமே வந்து நல்லா இருக்குது. இந்தாங்கடா என்னோட ஃபால்கன் ஷாட்டை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வந்துட்டு பவர்ஃபுல்லா அவனோட ஃபால்கன் ஷாட்டை கொடுக்குறான். பட் அது வந்து நேரா கோல் போஸ்ட்ல அடிச்சு ரிட்டர்ன் ஆகுது. என்னடா இது என்னோட ஷாட் இப்படி மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா கொஞ்சம் ஃபீல் பண்றான். அந்நேரம் பார்த்தா சுபாஷ் அந்த பால் இன்னும் கிவ் அப் பண்ணாம எடுக்கிறதுக்காக போறான். அந்த பால் கோல் போஸ்ட்ல அடிச்சு வானத்துல இருக்கும்போதே சுபாஷ் வந்துட்டு அப்படியே அவனோட பேக் ஜம்பை கொடுக்குறான். இதை நீட்டாவும் வந்துட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சுபாஷ் வந்துட்டு அவனோட ஓவர் ஹெட் கிக்கு கரெக்டா எய்ம் பண்றான். சரியான ஜம்ப், சரியான நேரம், சரியான பொசிஷன்ல வச்சு பால நல்லா திருக்கி விட்டுறான் உள்ள. பாலுமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா கோலுக்குள்ள போய் ஒழுகுது. இதோட செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் டீம் 4 முயற்சி டீம் 0ன்னு சொல்லிட்டு இந்த ஜப்பான் டீம் வந்துட்டு யூரோப்பியன் டூர்ல ஃபர்ஸ்ட் கேமை இப்பதான் வின் பண்ணிருக்காங்க. சுபாஷ் தான் கேம்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 2 கோல் 2 பால் வந்துட்டு இவன் அசிஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்கான் கோல் போட்டவங்களுக்கு. அப்புறம் 4மே வந்துட்டு கிட்டத்தட்ட இவனோட கான்ட்ரிபியூஷன் மாதிரி தான். சினேடர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே எந்திரிச்சு கிளம்புறான். இந்த மேட்ச் பார்க்க வந்ததை நினைச்சு நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எங்க ஜெர்மனி டீமோட வெற்றி பாதையில தடையா இருக்க போற டீம் வந்துட்டு இந்த ஜப்பான் ஜூனியர் யூத்தா தான் இருக்கும் போல, அதுலயும் இந்த ஓசரோ சுபாஷா இவனுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டு பாஸோட வீட்டை வந்துட்டு காட்டுறாங்க. அவளோட தம்பி வந்துட்டு இங்க பாரு சுபாஷாவை டிவில காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் வந்துட்டு வேலையை கூட பாத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க அம்மா கிட்ட எல்லா பாத்திரத்தையும் கொடுத்துட்டு உடனே டிவியை பார்க்க ஓடிடுறா. ஜப்பான் டீம் வந்துட்டு யூரோப்பியன் டூருக்கு போயிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேம் ஹேம்பர் கூட தோத்துட்டாங்க, செகண்ட் கேம் பிரேமன் கூட தோத்துட்டாங்க, தேர்ட் கேம் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க முயற்சி டீம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சுபாஷோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து டிவில பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த யூரோப்பியன் டூர்ல 3 கேம்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஏன்னா 3 கேம் தான் கண்ணுல காட்டியிருப்பாங்க. அடுத்து 4வது 5வது கேமே விளையாண்டுருக்காங்க. அது ஜஸ்ட் இந்த நியூஸ்ல மட்டும் சொல்றாங்க. ஜப்பான் டீம் அவங்களோட 4வது கேம்லயுமே வந்துட்டு 4-0ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து 5வது கேம்ல வந்துட்டு ஜப்பான் டீம் 3 அந்த ஆப்போனன்ட் பெல்ஜியம் சொல்லிட்டு ஒரு டீம், அது வந்து ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்குது. அதுலயுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த யூரோப்பியன் டூர்ல 5 மேட்சஸ் நடந்திருக்குது. 5ல 3 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் தோத்துருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் மாட்சியம்மாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஃபூஜிசாவா இருப்பா தெரியுமா, உங்களோட பழைய மேனேஜர், அவளுமே வந்து நியூஸ்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அப்பனா நம்ம கேப்டனோட ஷாட் பேர் ஈகிள் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்கிறா. இப்போ இந்த யூரோப்பியன் டூர் வந்துட்டு முடிஞ்சிருது. ஜப்பான் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பிரான்ஸுக்கு வந்து இறங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரான்ஸ்ல தான் வந்து உங்களுக்கான இன்டர்நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஒரு இடத்துல எங்களோட ஜப்பான் டீம் எப்படிப்பட்ட டீம் அப்படின்றத இந்த உலகத்துக்கே நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து நடக்க போற பிரெஞ்ச் இன்டர்நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ண போறான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான் டீம் அதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதை நம்ம அதுல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் guys.